ओम अज्ञानातिमिरान्धस्य ज्ञानञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। मुगं करोति वाचालं पङ्गुलङ्गायते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुदिनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यमीश्वरं। नमो ओं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिने नामिने नमस्ते सरस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधरा शिवासादि गौरभक्तवृंदा। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। ஹரே கிருஷ்ணா. எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் ராமநவமி வாழ்த்துக்கள். ஹரே கிருஷ்ணா. பகவான் ராமச்சந்திர பகவானுக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஸோ போன ராமநவமிக்கும் சத்புஜ் ப்ரோ இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, எத்தனை பேர் இருந்தீங்கன்னு தெரியல. ஸோ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போ அங்கே இருந்தது ஸ்டேஜ். ஸோ இந்த வருஷமும் உங்கள் கூட சேர்ந்து ராமநவமி ராமச்சந்திர பகவானை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ பகவானுடைய சரித்தம் புருஷோ ராமச்சரித்தம் ஸ்ரவணைர் உபதாரயன் ஆனுஷ் அசம்சய புரோராஜன் கர்மபந்தை விமுச்சியதே அப்படின்னு ஸ்ரீமத் பாகவத்தில் 9th cantoல 11th chapterல 23rd ஸ்லோகம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம். இதெல்லாம் சேர்ந்து ரிப்பீட் பண்ணுங்க. புருஷோ ராமச்சரிதம் ஸ்ரவணைருபதாரயன் ஆன்ரு அசம்சய புரோராஜன் கர்மபந்தைர் விமுச்யதே. புருஷோ ராமச்சரிதம் ஸ்ரவணைருபதாரயன் ஆனுர சம்சய புரோராஜன் கர்மபந்தைர் விமுச்யதே. இதோட அர்த்தம் என்னன்னு கேட்டால், ரொம்ப அருமையான பொருளுரை, அருமையான மொழிபெயர்ப்பு. புருஷோ ராமச்சரிதம், இப்போ ராமச்சந்திர பகவானுடைய சரித்திரம், அவருடைய லீலைகள், திருவிளையாடல்கள், அவருடைய உத்தமமான லீலைகள், அது யார் கேட்குறாங்களோ. ஸ்ரவணைர் உபதாரயன். உபதாரயன்னா கேவலம் அப்படின்னா அது மாத்திரம் ராமச்சந்திர பகவானுடைய சரித்திரம் மாத்திரம் ரொம்ப கவனத்தோட ஸ்ரவணைர் யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், ஆன்று அசம்சய. ஆணுன்னா சமஸ்கிருதத்தில் ANR, என்ல ஒரு டாட்டு, ஆரில் ஒரு டாட்டு, ஏல ஒரு ஏக்கு மேலே ஒரு கோடு, ஏக்கு மேலே ஒரு கோடு, என்ல ஒரு டாட்டு, ஆரில் ஒரு டாட்டு. ஆணுர் அசம்சய புரோராஜன். ANR அப்படின்னா ஆணுர் அப்படின்னா என்வின்னு அர்த்தம். சமஸ்கிருதத்தில் என்வி, பொறாமை, ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய பொறாமை, மற்றவங்களுடைய பௌதீக சந்தோஷத்தில் பௌதீக வளர்ச்சியை பார்த்து பொறாமை, மற்ற பக்தர்களுடைய ஆன்மீக வளர்ச்சியை பார்த்து பொறாமை. இந்த மாதிரி பொறாமை, பலவிதமான பொறாமை. இந்த பொறாமை என்ன ஆகுன்னா, அசம்சய, எந்த விதமான டவுட் இல்லாமல், சம்சயன டவுட்டு, அசம்சய எந்த விதமான சந்தேகம் இல்லாமல், ஆணு அசம்சய புரோராஜன். சுகதேவ கோஸ்வாமி சொல்கிறார் பரீட்சித் மகாராஜுக்கு, ஓ மகாராஜனே, கம்ப்ளீட்டாக இதயத்திலிருந்து எந்த ஒரு சந்தேகம் இல்லாமல் இதயத்திலிருந்து பொறாமை முழுவதுமாக விடுபட்டு விடும். எத்தனை பேருக்கு பொறாமை இதயத்திலிருந்து முழுவதுமாக விடுபடணும்னு ஆசை? எல்லாருக்கும் ஆசை. அப்போ எல்லாருக்கும் பொறாமை இருக்குன்னு அர்த்தம். ஸோ பட் இருந்தாலும் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா பகவான் சுகதேவ் கோஸ்வாமி அந்த ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, வாக்குறுதி கொடுத்துருக்காரு. கம்ப்ளீட்டாக எந்த சந்தேகம் இல்லாமல் அது போயிடும் வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அதனால் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஸோ புருஷோ ராமச்சரிதம் ஸ்ரவணைர் உபதாரயன் ஆணு அசம்சய புரோராஜன். ஆணு அசம்சய புரோராஜன் கர்மபந்தை விமுச்சியதே. He will be liberated from birth and death cycle. பிறப்பிறப்பு சக்கரத்திலிருந்து ஒரு விடுபட முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பியூட்டிஃபுல் பொருளுரை பிரபுபாதர் கொடுத்துருக்காரு.
9.11.23. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருள் தெய்வத்து ஆசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத கீ ஜெய். மொழிபெயர்ப்பு பரிஷித் மகாராஜனே, பகவான் ராமச்சந்திரனின் லீலா வினோதங்களை பற்றி கேட்பவர் எவரும் இறுதியில் பொறாமை என்னும் நோயிலிருந்தும் கர்ம பந்தத்திலிருந்து விடுபட்டு முக்தி அடைவார். பொருளுரை: இந்த ஜட உலகில் ஒவ்வொருவனும் மற்றவனிடம் பொறாமை கொண்டவனாக இருக்கிறான். சமயத்துறையிலும் கூட ஆன்மீக வாழ்வில் முன்னேறியுள்ள ஒரு பக்தரை கண்டு மற்ற பக்தர்கள் பொறாமை கொள்கின்றனர். பிரபுபார் சொல்லியிருக்கார், இத்தகைய பக்தர்கள் பிறவித் தலையிலிருந்து முற்றிலும் விடுபட்டவர்கள் அல்ல. பிறவித் தலையிலிருந்து விடுபடாத வரையில் ஆன்மீக உலகினில் அல்லது பகவானின் நித்திய லீலையினில் ஒருவரால் புக முடியாது. தேக அந்தஸ்தின் வசப்பட்டு ஒருவன் பொறாமை கொள்கிறான். ஆனால் முக்தியடைந்த பக்தர்களுக்கு தேகத்துடன் எந்த தொடர்பும் இல்லை என்பதால் அவர்கள் உன்னதமான படியில் உள்ளனர். பக்தன் தன் எதிரியிடம் கூட பொறாமை கொள்வதில்லை. தனது பரம காவலராக பகவான் இருக்கும் பொழுது பெயரளவேயான இந்த எதிரியால் என்ன செய்ய முடியும்? என்று அவர் நினைக்கிறார். இவ்வாறாக பக்தர் ஒருவர் தமது பாதுகாப்பில் நம்பிக்கை கொள்கிறார். பகவான் கூறுகிறார், ஏதாமாம் பிரபத்தியந்தே தாம் சதைவ பஜாமியகம். ஒருவரின் சரணாகதிக்கு ஏற்ப நான் பலனளிக்கிறேன். எனவே பக்தன் ஒருவன் பிறரிடம், குறிப்பாக பக்தர்களிடம் பொறாமையற்றவனாக இருக்க வேண்டும். பிற பக்தர்களிடம் பொறாமை கொள்வது மிகப்பெரிய வைஷ்ணவ அபராதமாகும். கேட்பதிலும் பாடுவதிலும் எப்பொழுதும் ஈடுபட்டுள்ள பக்தர் பொறாமையிலிருந்து விடுபட்டிருப்பார் என்பது நிச்சயம். இவ்வாறாக அவர் பரமபதத்தை அடையும் தகுதியை பெறுகிறார். பியூட்டிஃபுல் பர்பட் பொருளுரை பிரபுபார் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து தெளிவாக தெரியுது நம்ம எல்லாருக்குமே பொறாமை இருக்குன்னு சொல்லி. அதுலேருந்து பொறாமை இருந்ததுன்னா நம்ம இந்த கர்மபந்தத்து விடுபட முடியாது, கோலோக விருந்தாவனத்துக்குள்ளே போக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் யார் ஒரு ஸ்ரவணம் கீர்த்தனம் யார் கண்டினியூஸாக பண்ணுறாங்களோ, பகவானோட கதைகளை யார் கேட்குறாங்களோ, அவங்க நிச்சயமாக பொறாமை மாத்திரம் இல்லை, எல்லா விதமான அனர்த்தங்கள்லேருந்து விடுபட முடியும். பிரவிஷ்ட கர்ணரந்திரேன ஸ்வானம் பாவ சரோருகம் துனோதி சமலம் கிருஷ்ண சலிலஷ யதாசரத் 2.8.5 பாகவத்தில் சொல்லியிருக்கு. பிரவிஷ்ட கர்ணரந்தேன, இந்த சவுண்டு வைப்ரேஷன், பகவானுடைய லீலைகள் அந்த உன்னதமான ஒலி எதிர்வு காதுக்குள்ளே போகும் பொழுது ஸோ இதயத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இடத்துல சொல்லியிருக்கு. நிறைய இடத்துல ஸ்ரீமத் பாகவத்தில் ஃபுல்லாக பகவானுடைய கதைகளை கேட்கறதுனால என்ன பலன் கிடைக்கும், குறிப்பாக ராமச்சரிதம் கேட்கறதுனால என்ன பலனுங்கிறது நம்ம படித்தோம். ஸோ பகவான் வந்து பிரபுபார் சொல்லுவார், இந்த மாதிரி வந்து அத்வைதம் அச்சுதம் அநாதிம் அனந்த ரூபம் ஆத்யம் புராண புருஷம் நவியவனம் ச வேதேஷு துர்லபம் அதுர்லபம் ஆத்ம பக்தோ கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. ஸோ பகவான் எடுக்கக்கூடிய அவதாரங்கள் எல்லாம் கணக்கு பண்ண முடியாது. பகவானை வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியாது. நம்மளோட முயற்சியினால் பகவான் அவதாரங்களை நம்ம வந்து படித்து புரிஞ்சுக்கலாம் அப்படின்னாலும் நினைய முடியாது. ஸோ அது புரியறதுக்கு வந்து துர்லபம், வேதேஷு துர்லபம் அதுர்லபம் ஆத்ம பக்தோ, ஒரு பக்தருடைய கைடன்ஸில் தான் வந்து புரிஞ்சுக்க முடியும். பகவானுடைய அவதாரங்கள்லாம் புரிஞ்சுக்கணுன்னா 3 விஷயம் செய்யணும். ஸ்ரீமத் பாகவத்தில் முதல் காண்டத்தில் 3வது சாப்டரில் ஸ்லோகம் நம்பர் தெரியல, பட் ஆனால் அருமையான ஸ்லோகம். சவேத தாதும் பதவிம் பரஸ்ய துரந்த வீரிய சரதாங்க பானே யோ மாயையா சந்ததயா நிவృత్యా பஜேத சத்பாத சரோஜகந்தம். பியூட்டிஃபுல். 3 விஷயம் தேவை. பகவானுடைய அவதாரங்களில் உள்ளது உள்ளபடி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த 3 விஷயம் நம்ம பண்ணால் தான் பகவானுடைய அவதாரங்கள் உள்ளது உள்ளபடி புரிஞ்சுக்க முடியும். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா 3 விஷயம் சொல்லியிருக்கு. என்னென்னா யோ மாயையா சந்ததயா நிவృత్యா, எப்படி அந்த இந்த சவை பும்சாம் பரோதரமோ யதோ பக்தி ரதோக்ஷஜே அகைத்துகி அப்பிரதிகதா யாத்மா சுப்ரசீததி, அந்த 2 விஷயம் இதில் இருக்குது. அன்மோட்டிவேட்டட், அன்இன்டரப்டட், எந்த விதமான பௌதிக உள்நோக்கம் இல்லாததாக இருக்க வேண்டும் பகவான் பக்தி தொண்டு செய்யும் பொழுது. அதே மாதிரி இடையறாததாக இருக்க வேண்டும். பகவானை பக்தி தொண்டு, எனக்கு மூடு இருந்ததுன்னா நான் வரேங்க கோயிலுக்கு, மூடு இல்லைன்னா வரலைங்க, மூடு இருந்ததுன்னா நான் சேவை செய்கிறேங்க, இன்றைக்கி மூடு சரியில்லைங்க, சர்வீஸ் வேறு யாராவது செய்ய சொல்லுங்கள், அந்த மாதிரி இல்லை. இடையறாததாக இருக்க வேண்டும், கன்சிஸ்டன்சி. அப்புறம் எந்த விதமாக உள்நோக்கம் இல்லாத இருக்க வேண்டும். எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு ஏதாவது பணம் கொடுக்குறாங்களா கோயிலில்,
ஏதாவது பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா, ஏதாவது செய்கிறாங்களா, ஏதாவது பௌதிக வாழ்க்கைக்கு ஏதாவது உபயோகமாக ஏதாவது பண்ணுறாங்களா? ஒன்றுமே இல்லையே, நான் எதுக்கு கோயிலுக்கு வரணும்? ஸோ அந்த மாதிரி உள்நோக்கம்லாம் இல்லாத இருக்கும். பகவானுக்காக ஃபுல்லாக கம்ப்ளீட் டெடிகேஷன். உள்நோக்கம் இல்லாத இருக்க வேண்டும், இடையறாத இருக்க வேண்டும், அதே மாதிரி அனுகூலமாக இருக்க வேண்டும். 3வது பாயிண்ட்டு, ஃபேவரபிள் டிவோஷன் சர்வீஸ், அனுகூலமாக இருக்க வேண்டும். 3 பாயிண்ட் அதில் சொல்லியிருக்கு. இந்த 3 விஷயம் செய்தால் மட்டும்தான் பகவானுடைய அவதாரங்களை உள்ளபடி பக்தருடைய கைடன்ஸில் புரிஞ்சுக்க முடியும். இல்லாட்டி பகவானுடைய கதைகளை புரிஞ்சிக்க முடியாது. சும்மா மேலோட்டமாக சூப்பர்ஃபிஷியலாக எல்லாருக்கும் தெரியும். பட் ஆனால் நுணுக்கங்கள், அதில் இருக்கிற நுணுக்கங்கள்லாம் அவ்வளோவா அந்த பக்தி சம்பந்தமான நுணுக்கங்கள். பக்தி தான் வந்து சாரம். ராமாயணம் கேட்குறது, பாகவதம் கேட்குறது, பகவத்கீதை கேட்குறது, அதுலேருந்து கிடைக்கக்கூடிய சாரம் கேட்டால் பக்தி. அதனால தான் பக்தர்களுக்கு வந்து சாரகிராகின்னு பேர். பகவானுக்கு வந்து பாவகிராகி, பக்தர்களுக்கு சாரகிராகி. நிறைய பேர் பார்த்திங்கன்னா மகாபாரதம் பார்ப்பாங்க, டிவியில் ராமாயணம் பார்ப்பாங்க, கடைசியில் ஆனால் பக்தி இல்லை அவங்களுக்கு. எல்லாம் கதையெல்லாம் தெரியும், ராமாயண கதை தெரியும், மகாபாரத கதை தெரியும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பக்தி வர்றது வந்து பக்தர் மூலமாக மட்டும்தான் வர முடியும். ராமாயண கதை பார்க்குறதுனாலையோ மகாபாரத கதை பார்க்குறதுனாலையோ வரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ ஒரு பக்தருடைய டச் இருந்தால் மட்டும்தான், ஒரு பக்தருடைய அதிகாரபூர்வமான குருசிஷ்ய பரம்பரையில் வரக்கூடிய தூய பக்தர் ஸ்ரீல பிரபுபாதர் மாதிரி ஒரு பக்தருடைய டச் அவருடைய புஸ்தகம் மூலமாக இருந்தால் மட்டும்தான். பகவத்கீதை இருக்கிற பிரபுபாதரே சொல்லியிருக்கார், பகவத்கீதை இந்த புக்கு எத்தனையோ பேர் எழுதியிருக்காங்க, எத்தனையோ பேர் படிச்சிருக்காங்க, ஆனால் வந்து எத்தனை பேர் பக்தராகிருக்காங்க? ஒருத்தர் கூட பக்தராகலை. மீன்ஸ் 700 பேர் மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த பகவத்கீதை உண்மை உருவில் புஸ்தகம் படித்தவங்க அத்தனை பேரும் பக்தராகிருக்காங்க. ஏன்னா பிரபுபாதருடைய டச் அதில் இருக்குது. அவருடைய கைடன்ஸில் அதை படிக்கும் போது ஃபாலோ பண்ணும்போது பக்தர் ஆகிறாங்க. ஸோ அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் மகாபாரதம் பேசுவாங்க, பட்டிமன்றத்தில் பேசுவாங்க, ஆனால் அந்த வாழ்க்கையில் பக்தி பயிற்சி பண்ணுறாங்களா அப்படின்னா அது கொஸ்டின் மார்க். ஸோ ஏன்னா அதுலேருந்து மகாபாரதத்துடைய சாரம் வந்து பக்தி பயிற்சி பண்ணணும் அப்படிங்கிறது தான். கிருஷ்ணர் மையமாக இருக்கார், கிருஷ்ணர் என்னெல்லாம் செய்கிறாரு, ஸோ ராமாயணத்தில் பகவான் என்னெல்லாம் செய்கிறாரு, ஒவ்வொருத்தருக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய மாரல் ஸ்டோரிஸ் அதில் அட்ராக்ட் ஆகி போயிடுவாங்க. ஒரு சிலர் வந்து பாலிடிக்ஸில் அட்ராக்ட் ஆகி போயிடுவாங்க, அரசியல் அட்ராக்ட் ஆகி போயிடுவாங்க, ஒரு சிலர் வந்து நீதி நேர்மை அதில் அட்ராக்ட் ஆகி போயிடுவாங்க. ஸோ பக்தி தான் இம்பார்ட்டண்ட்டு. ராமாயணம் மகாபாரதம் படிக்கிறதோடைய பலன் வந்து பகவான் மேலே ஒரு கவர்ச்சி ஏற்படணும், பக்தி ஏற்படணும். பகவான் வந்து நம்ம எல்லாம் கவர்ந்து இழுக்கிறதுக்காக தான் பகவான் வந்து இந்த பௌதிக உலகத்துக்கு வராரு. பவே யஸ்மின் கிளிஷ்யமானா நாம் அவித்யா காம கர்மபி ஸ்ரவண ஸ்மரணார்ஹானி கரிஷ்யன் நிதி கேச்சனா. குந்தி தேவி வந்து பிரார்த்தனை செய்கிறாங்க, பகவான் எதுக்காக இங்கே வராருன்னு சொல்லி. நிறைய காரணம் சொல்லும், இதுதான் அல்டிமேட் காரணம். எல்லாருக்கும் ஸ்ரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. 9 விதமான பக்தி தொண்டு முறைகளை வந்து ரெஜுவனேட் பண்ணுறதுக்கு, ரிவைவ் பண்ணுறதுக்காக பகவான் வராரு. நமக்கெல்லாம் வந்து பகவானை பற்றி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது, கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னு சொல்லி. ஸோ பிரபுபாதர் சொல்கிறார், இந்த மாதிரி அவதாரங்கள் வந்து எண்ணில் அடங்காதது. அவதாரகி அசங்கேய ஹரே சத்வ நிதே த்விஜா யதா விதாசனுக்குள்ளிய சகஸ்ரசு சகஸ்ரசக சரசு சகஸ்ரசக 1.3.26 ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லியிருக்கு. கடலில் இருக்கிற அலைகளை வந்து எப்படி எண்ண முடியாதோ அது மாதிரி பகவானுடைய அவதாரங்களை எண்ண முடியாது. அந்தளவுக்கு நமக்கு தெரிஞ்ச மாதிரி பெருமாள் கோயிலில் சும்மா 10 அவதாரம் வச்சுருப்பாங்க, அவ்வளோதான் அவதாரம்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கோடிக்கணக்கான அவதாரங்கள், லட்சக்கணக்கான அவதாரங்கள், அதை பற்றி யாருக்குமே தெரியாது. அது வந்து பிரபுபாதர் மாதிரி தூய பக்தர்கள் மூலமாக பகவத்கீதை படித்து பாகவதம் படித்தா மட்டும்தான் தெரியும். இவ்வளோ அவதாரங்களுக்கா, கோடிக்கணக்கான அவதாரங்களா அப்படின்னு. அவதாரங்களே 6 வகைகள் பிரபுபாதர் சொல்லியிருக்கார். வகைகள் இருக்குது. யுகாவதாரம், குணாவதாரம், லீலாவதாரம், புருஷாவதாரம், மன்வந்தர அவதாரம், சக்தி ஆவேஷ அவதாரம். 6 விதமான அவதாரங்கள் இருக்குது. வகைகள்லேயே 6 அவதாரங்கள். ஒவ்வொரு அவதாரத்துலேயும் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான நமக்கு தெரியவே தெரியாது. சுதாரணமாக 8வது காண்ட பாகவத்தில் படிச்சிங்கன்னா சமுத்திரமந்த லீலையில் 5 அவதாரம். ஒரே அவதாரத்தில் ஒரே லீலை சமுத்திரமந்த லீலை, அதில் 5 அவதாரம் பகவான் எடுத்திருக்கார். 5 அவதாரம் எத்தனை பேருக்கு தெரியும்? கூர்ம அவதாரம் எடுத்திருக்காருன்னு தெரியும் நமக்கெல்லாம், தன்வந்திரி அவதாரம் எடுத்திருக்காருன்னு தெரியும், மோகினி அவதாரம் எடுத்திருக்காருன்னு தெரியும், வாமன அவதாரம்
இது வந்து சமுத்திரமந்த லீலை. இது வந்து மந்தாரமலை பால்கடலை கடையக்கூடியது. பால்கடலை வந்து மந்தாரமலை வச்சு கடையக்கூடிய லீலையில் பகவான் 5 அவதாரம் எடுத்திருக்கார். ஒன்று வந்து அஜிதா அப்படின்னு சொல்லி தேவர்களுக்கெல்லாம் வந்து அந்த பாம்பு வந்து கடையிறதுக்காக அஜித்தான்னு ஒரு 4 கை ஃபார்மோட தேவர்கள் சைடு சப்போர்ட் பண்ணுறதுக்காக அஜித்தான்னு ஒரு அவதாரம். அப்புறம் மலை இப்படி ஆடுது, அதை வந்து நேராக நிறுத்துறதுக்காக அப்போ தான் கடைய முடியும். அதுக்கு மேலே 1000 கைகளுடைய சகஸ்ரபாகு அப்படின்னு சொல்லி 2வது அவதாரம். அப்புறம் மலை கீழே போயிட்டே இருக்குது மந்தாரமலை, அதை தாங்கிறதுக்காக கீழே கூர்ம அவதாரம். அதுக்கப்புறம் தன்வந்திரி அவதாரம் அமிர்தம் கொண்டு வரக்கு. அதுக்கப்புறம் தேவர்கள் அசுரர்களை ஏமாற்றி தேவர்கள் கொடுக்கறதுக்காக மோகினி அவதாரம். 5 அவதாரம். அதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் என்ன பண்ணாரு? சிவபெருமானுக்கு புகழ் கொடுத்துட்டார். விஷம் வந்த உடனே இந்த விஷம் யார் தேவர்கள் கூப்பிட்டு சொல்கிறார், இந்த விஷத்தை யாருனாலையும் குடிக்க முடியாது, சிவபெருமானால் மட்டும்தான் குடிக்க முடியும், எல்லாரும் போய் அவர் ரெக்வஸ்ட் பண்ணி அவர் கூட்டிட்டு வாங்க. அவரை வந்து கதாநாயகன் பண்ணிட்டாரு. பின்னாடி எல்லாம் செஞ்சுட்டு 5 அவதாரம் பண்ணிட்டு எல்லா லீலையும் பண்ணிட்டு சிவபெருமான் என்ன சம்போ சிவசம்போ வைஷ்ணவானாம் யதா சம்போ, பக்தர்களே மிகச்சிறந்த தலையாய பக்தர் வந்து வைஷ்ணவர், வைஷ்ணவர்களே மிகச்சிறந்த வைஷ்ணவர் வந்து சிவபெருமான். அதனால பக்தருக்கு புகழ் கொடுத்துருவோம். அதனால தான் சிவபெருமான் பாடுறார் ருத்ரகீதத்தில், ஸ்னிக்த பிராவத் கணஷ்யாமம் சர்வ சௌந்தரிய சங்கரகம் சாரு அயாத சதுர்பாக சுஜாத ருச்சிரானனம். சிவபெருமான் ருத்ரகீதத்தில் பிரச்சேதாஸ்க்கு பாடுற 4வது காண்டத்தில், கிருஷ்ணா இஸ் சம் டோட்டல் ஆஃப் ஆல் பியூட்டி. அதில் சொல்லும் பொழுது தட் இஸ் நாட் லிட்டரல் மீனிங்கும் நம்ம எடுத்துக்கலாம். கந்தர்ப்ப கோடி கமனிய விசேஷமும், அவர் அழகு கோடிக்கான மன்மதன் சேர்ந்தால் கூட அவர் அழகு ஈக்குவல் ஆகாது. இன்னொரு உண்மையான மீனிங் வந்து he doesn't like to take credit for himself, he wants to give credit to his devotees. எந்த விதமான புகழ் பெருமைகளை தனக்கு எடுத்துக்காம தன் பக்தர்களுக்கு கொடுத்துருவார். குருட்சேத்திர போர்களுக்கு அத்தனையும் பண்ணிட்டு கடைசியில் என்ன பண்ணார்? ஹீரோவா யாரை மாற்றினார்? அர்ஜுனை ஹீரோ ஆக்கிட்டார். டிரைவர் வேலை செய்கிறார். எல்லாமே பின்னாடி பண்ணிட்டு பேக் சைடில் பண்ணிட்டு கர்ணனை வதம் பண்ணுறது எப்படி, துரோணாச்சாரிய வதம் பண்ண எப்படி, பீஷ்மரை வதம் பண்ணுறது எப்படி, எல்லாமே பின்னாடி பண்ணிட்டு கடைசியில் வந்து அர்ஜுனனை ஹீரோ ஆக்கிட்டார். அதுதான் பகவானுடைய பியூட்டி. ஸோ அதனால தான் பிரபுபாத் லெக்சரில் சொல்லுவார், ராமாயண லெக்சரில் ஒரே சொல்லுவார், ராமச்சந்திர பகவான் வந்து ராமேஸ்வரம் போனார், சிவலிங்கத்தை வழிபட்டார், பூஜை பண்ணினார், ராவணனை வந்து வதம் செய்யறதுக்காக பர்மிஷன் கேட்டார் அப்படின்னு சொல்லி பொதுவாக எல்லாரும் கருதுவது உண்டு. ஒரு பிரபுபாத் லெக்சர் கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு டிசைபிள் இந்த மாதிரி, பிரபுபாத் இந்த மாதிரி இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு கன்செப்ஷன் இருக்குது, ஒரு பர்செப்ஷன் இருக்குது, இந்த மாதிரி ராமச்சந்திர பகவான் வந்து ராமேஸ்வரம் போனார். எஸ் பிரபுபாத் சொல்கிறார், பட் he went there to worship சிவலிங்கா along with சீதா தேவி. கொஞ்சம் அமைதியாக இருந்தார். பட் he went there only to take permission to kill ராவணா. உடனே கோவம் வந்துச்சு பிரபுபாதருக்கு. கோவம் வந்து ரொம்ப கோவத்தில் சொல்லிட்டார், இஃப் லார்ட் சிவா கிவ்ஸ் பர்மிஷன் டு கில் ராவணா, விச் ராஸ்கல் வில் பிகம் டிவோட்டி ஆஃப் லார்ட் சிவா அப்படின்னு கேட்டார். அதாவது ஒரு சிவபெருமான் வந்து கொல்றதுக்கு வந்து தன்னோட பக்தரையே கொலை பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறாருன்னா யார் வந்து சிவபெருமான் பக்தர் ஆவாங்க? அந்த மாதிரி பர்மிஷன் கொடுப்பாரா தன் பக்தரையே கொலை பண்ணுறதுக்கு? பள்ளி சத்தம் போடுது பாருங்க. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? ராமச்சந்திர பகவான் முழுமுதற் கடவுள், ராவணனை வதம் செய்யறதுக்கு யாரோட பர்மிஷன் தேவையில்லை. ராவணனை வதம் பண்ணுறதுக்கு சிவபெருமானோட பர்மிஷன் தேவையில்லை. சிவபெருமானுடைய பெரிய பக்தராக இருக்கலாம், அவரோட பர்மிஷன் தேவையில்லை. அது ஒன்று. அப்புறம் ரெண்டாவது அது டிசைபிள் மறுபடியும் கேட்டார், பட் வி ஹியர்ட் தட் மெனி பீப்புள் ஆர் தே ஆர் ஷோயிங் பிக்சர் ஆல்சோ லார்ட் ராமச்சந்திரா அலாங் வித் சீதா தேவி வர்ஷிப்டு சிவலிங்கம். சிவலிங்கத்தை வந்து ராமர் வழிபட்டார். பிரபுபாத் சொன்னார், so what? He likes to worship his devotees. So what? அதனால என்ன, அவர் பக்தர்களை வழிபடணும், அவருக்கு அலாதி பிரியம். அதனால என்ன, கொச்சையிலர் கூட வழிபட்டார். கொச்சையில் சுதாமா வரும்போது காலை வழிபட்டு காலை கழுவி தண்ணி எல்லாம் தெளிச்சாரு. லைக் தட் he likes to worship his devotees. மத்பக்தா பூஜை யாத்திகா பிரபுபாத் சொல்லுவார் அடிக்கடி, worshipping devotee. So Krishna likes to worship his devotees. So what is the problem? ஸோ அப்படின்னு சொல்லி பிரபுபாத் வந்து ரொம்ப கிளியராக ஆன்சர் பண்ணார். ஸோ இந்த மாதிரி, ஸோ அதனால் சிவலிங்கத்தை வழிபட்டது வந்து
அது வந்து அதனால் எந்த தப்பு இல்லை. அவர் வந்து பக்தரை வழிபடுவார். அவர் எப்பவுமே அவர் ஃபேமஸ். பக்தர்கள் வழிபடுது அவருக்கு அலாதி பிரியம். ஸோ இந்த மாதிரி லெக்சர்லலாம் நிறையா பிரபுபார் வந்து சொல்லியிருக்கார். ஸோ இன்றைக்கி காலையில் பியூட்டிஃபுல்லாக, இன்றைக்கி மத்தியானம் பியூட்டிஃபுல்லாக தவிர பக்தி வினோத் சுவாமி மகாராஜ் வந்து கிளாஸில் ரொம்ப அருமையான லெசன்ஸ்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இது மாதிரி ராமச்சந்திர பகவான் வர்றது வந்து இது மாதிரி நம்மளெல்லாம் வந்து ஒரு கவர்ந்து இழுக்கிறது தான். ரொம்ப ஷார்ட் லெக்சர், பிகாஸ் ஆரத்தி ஆஃபரிங் டயத்தில் கொடுத்தாரு. நிறைய பேர் எத்தனை பேர் லைவ் கேட்டீங்க? நீங்கள் மத்தியானம் மகாராஜ் கொடுத்த லைவ் யாரும் கேட்கலையா? கேட்கல. நீங்கள் அங்கே இருந்தீங்க. ரொம்ப பியூட்டிஃபுல் லெக்சர் கொடுத்தாரு, லெசன்ஸ்லாம் சொன்னார். பட் ½ அன் ஹவர் கிளாஸ். ஸோ அதில் என்னென்ன சொன்னார்னா, இந்த மாதிரி பக்தி சித்தாந்த் சரஸ்வதி தாக்கூர் வந்து சொல்லியிருக்காரு, ராமச்சந்திர பகவான் வந்து மரியாதை புருஷோத்தமா. ஏன் வந்து ராமச்சந்திர பகவான் மரியாதை புருஷோத்தமா அப்படின்னா, அவர் வந்து எல்லா விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் ரொம்ப ரெஸ்பெக்டோட மரியாதையோடு ஃபாலோ பண்ணுவாராமா. எல்லா விதிமுறைகளையும் மரியாதையோடு கடைப்பிடிப்பார். எந்த விதிமுறைகளையும் இஸ் ட்ரூ டு இஸ் ப்ராமிஸ். என்ன வார்த்தை சொன்னாலும் அதை நிறைவேற்றுவார். தர்மத்தை காப்பாற்றுவார். மூத்தவங்க, ஆன்மீக குரு, அப்பா, இந்த மாதிரி பெரியவர்கள் அவங்களாம் தான் கட்டளை இட்டாங்கன்னா அதை கடைப்பிடிப்பார். என்ன ஆனாலும் பரவாயில்ல, அதை கடைப்பிடிப்பார். அந்த மாதிரி எல்லா விதமான விதிமுறைகளையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவார். அப்புறம் ராமானுஜாச்சாரியருடைய டெஃபினேஷன் சொன்னார். அவர் வந்து எப்படி வந்து ஒரு பகவான் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு கணவர் சீதா தேவிக்கு, மிகச்சிறந்த ஒரு மகன் தசரத மகாராஜுக்கு ஒபீடியண்ட்டான மகன், மிகச்சிறந்த ஒரு சீடர் விஸ்வாமித்திர முனிவருக்கும் வசிஷ்ட முனிவருக்கும், அதே மாதிரி மிகச்சிறந்த ராஜா அயோத்திக்கு, இந்த மாதிரி எல்லா கதாபாத்திரத்துலேயும் பர்ஃபெக்டாக அவர் இருக்கிறதுனால அவர் வந்து கண்டிப்பாக முழுமுதற் கடவுளாக தான் இருக்க முடியும். முழுமுதற் கடவுளாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி எல்லா கதாபாத்திரத்துலேயும் பர்ஃபெக்டாக நடிக்க முடியும். பர்ஃபெக்டாக குந்தி தேவி சொன்ன மாதிரி மாயா ஜவனி காச்சன்னம் அக்ஞாதோக் சஜம் அவ்யயம் நலக்ஷே முடாத்ரஜா நடோ நாத்தியதரோ யதா. குந்தி தேவி சொல்கிறாங்க, பகவானே முழுமுதற் கடவுள், எப்படி அழகாக நீங்கள் நடிக்கிறீங்க. என்னோட நெஃப்யூ மாதிரி, என்னுடைய பிரதரோட பையன் மாதிரி எப்படி அழகாக நடிக்கிறீங்க. ஸோ நீங்கள் முழுமுதற் கடவுள் எனக்கு நல்லா தெரியும். எனக்கு எப்படி நாடகத்தில் நடிக்கிற மாதிரி நடிச்சிட்ருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த மாதிரி பகவான் வந்து பெஸ்ட் ஆக்டர். அவரோட ஆக்டர் பண்ணுறதுக்கு வந்து யார் சொல்ல முடியும்? இப்போ சொன்னார் ராமருடைய மகாராஜ் சொன்னார், ராமரோட காலத்திலேயே பலவிதமான கேரக்டர்ஸ் இருந்தாங்க. பலவிதமான கூனி, மந்த்ரா, கைகேயி, சூர்பனகா, ராவணா. அதனால் மகாராஜ் சொன்னார், அதனால் பக்தி தொண்டு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பக்தி வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை ரொம்ப அமைதிகரமாக சந்தோஷமாக போகும் அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ராமர் இருக்கும்போதே ராவணன் இருந்தார், சூர்பனகை இருந்தாங்க, லங்கினி இருந்தாங்க, மண்டோதரி இருந்தாங்க, அப்புறம் நிறைய பேர் இது மாதிரிலாம் இருந்தாங்க ஆளுங்க. கூனி இருந்தாங்க, மந்தரா இருந்தாங்க. அப்போ திரேதாயுகத்தில். கலியுகத்தில் சொல்கிறக்கு என்ன இருக்குது? அதனால் யாருமே வந்து ஆன்மீக வாழ்க்கை மட்டும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிடாதீங்க. நிறைய சவால்கள் கண்டிப்பாக இருக்கும், நிறைய சவால்கள் இருக்கும், சோதனைகள் இருக்கும். ஸோ அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வந்து நமக்கு ஒரு வாய்ப்பு. பகவான் மேலே வந்து டிபெண்டாக இருக்கிறதுக்கு, பகவானையே சார்ந்து நம்பி இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு. பகவான் மேலே பக்தி வளர்த்து கொள்வதற்கு அது வாய்ப்பு. விபதக சந்து நசஸ்வத் தத்ர தத்ர ஜெகத்குரு பவதோ தர்ஷனம் யத்யாத் அபனுர்பவ தர்ஷனம். அதனால தான் குந்தி தேவி கேட்டாங்க, பகவானே எனக்கு வந்து துக்கத்தை கொடுத்துட்டே இருங்க, மென்மேலும் துக்கத்தை கொடுத்துட்டே இருங்க. அப்படி இருந்தால் தான் உங்கள்கிட்ட பிரார்த்தனை செய்ய முடியும், உங்களை பற்றி நினைக்க முடியும். சந்தோஷத்தை கொடுத்தீங்கன்னா நான் உங்களை மறந்து போயிடுவேன். எப்பவுமே துக்கத்தை கொடுத்துட்டே இருங்க, அப்போ தான் உங்கள் கோயிலுக்கு வர முடியும், உங்கள் தரிசனம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி குந்தி தேவி பிரார்த்தனை செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அதனால் மகாராஜ் சொன்னாங்க, இந்த மாதிரி கலியுகத்தில் வந்து அரக்கர்களும் டீமனும் ஒரே ஒரு நபருக்குள்ளே இருக்காங்க. சம்டைம்ஸ் இது டிமோனிக் குவாலிட்டி வரும், சம்டைம்ஸ் இது டிவைன் குவாலிட்டி வரும் நமக்குள்ளேயே. அதனால் அரக்கர்கள் வெளியில் இல்லை, அரக்கர்கள் வந்து நமக்குள்ளே இருக்காங்க. அதனால் நீங்கள் யாரும் ராவணன் எங்கே, மண்டோதரி எங்கே, கூனி எங்கே, மந்திரா எங்கே, அதெல்லாம் தேடாதீங்க. நம்மளே தான் ராவணன், நம்மளே தான் மந்திரா, கூனி, நம்மளே தான் கைகேயி, நம்மளே தான் எல்லாம். சம்டைம்ஸ் வந்து ராவணன் மாதிரி சம்டைம்ஸ் வந்து முகம் வரும், சம்டைம்ஸ் வந்து கூனி மாதிரி முகம் வரும், சம்டைம் கைகேயி மாதிரி முகம் வரும்.
சம்டைம் லங்கினி மாதிரி, சுரசா மாதிரி, சிம்ஹிகா மாதிரி, இந்த மாதிரி பலவிதமான முகங்கள் நமக்கு இருக்குது. சம்டைம் வரும். ஸோ ராவணன் வந்து பெரிய தபஸ்யெல்லாம் செய்தார். ஆனால் தபஸ்யத்தை வந்து பகவானோட சேவைக்காக யூஸ் பண்ணாமல் அதாவது துஷ்பிரயோகம் செய்தார். பிராமணனாக இருந்தால் கூட மிகச்சிறந்த பிராமணர், வேதங்களெல்லாம் கற்று உணர்ந்தவர், சும்மா அரக்கர் மட்டும் கிடையாது, பட்டை போட்டுட்டு ஜம்முன்னு இருப்பார், நெத்தியில் பட்டை போட்டுட்டு ஜம்முன்னு இருப்பார். மிகப்பெரிய பக்தர், சிவபெருமான பக்தர், பிரம்மாவுடைய பக்தர். ஆனால் விஷ்ணுவை மட்டும் கும்பிட மாட்டாங்க. அரக்கர்கள் வந்து சிவபெருமானை கும்பிடுவாங்க, பிரம்மாவை கும்பிடுவாங்க, ஆனால் விஷ்ணுவை கும்பிட மாட்டாங்க எப்போவுமே. ஏன்னா வந்து இவங்க 2 பேரும் வந்து கேட்டதை ஈஸியாக கொடுத்துருவாங்க. விஷ்ணு வந்து அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டார். இவங்க என்ன கேட்குறாங்களோ கொடுத்துருவாங்க. அவங்க ஆசுதோஷ், சிவபெருமானுக்கு வந்து ஆசுதோஷ் ரொம்ப சீக்கிரம் திருப்தி அடைஞ்சிடுவார், கேட்டதெல்லாம் கொடுத்துருவார் அப்படி. ஏன்னா கிருஷ்ணா புக்கில் நம்ம படிச்சிருக்கோம், விருகாசுரா பஸ்மாசுரா, அவருக்கு வந்து உடனே கொடுத்துட்டார் சிவபெருமான். யார் தலையில் கை வச்சாலும் பஸ்மம் ஆயிரம் சொல்லி உடனே டப்புன்னு கொடுத்து உடனே சிவபெருமான் தலையில் கை வைக்க போயிட்டார். அப்புறம் கிருஷ்ணர் வந்து ஒரு பிரம்மச்சாரி ரூபத்தில் வந்து, அழகான பிரம்மச்சாரி ரூபத்தில் வந்து அவருக்கு பஸ்மாசுரன்கிட்ட பேசி, அவர் சொல்கிறத எதுக்கு நம்புறீங்க, அவர் சுடுகாட்டில் இருப்பார், அவர் சும்மா நெகட்டிவாக சொன்னால் தானே அவர் நம்ப மாட்டார். அவருக்கு எப்பவுமே கிருஷ்ணர் வந்து மாதிரி பேச மாட்டார். பட் ஆனால் நெகட்டிவாக சொன்னால் தான் அவர். ஸோ அவர் வந்து அப்படி அவர் சொல்கிறத யாருமே சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. சும்மா அவர் சொல்கிறத போய் நம்பிட்டு நீ வேணும் உன் தலையை கை வச்சு பாரு, என்ன ஒன்றும் ஆகாது, நான் சொல்கிறது பழிக்காது அப்படின்னு உடனே அவர் வச்சார், பஸ்மம் ஆயிட்டார். அப்புறம் சிவபெருமான் சொல்கிறார் கிருஷ்ணர் வந்து, தயவுசெய்து இனிமேல் இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துடாதீங்க ஸோ அப்படின்னு சொல்லி. ஸோ இன்டென்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். மகாராஜ் சொன்னார், என்ன தபஸ்யம் பண்ணலாம், அது பகவானுக்காக திருப்தி பண்ணுறதுக்காக இல்லைன்னா அந்த தபஸ்யம் வந்து வேஸ்ட். பகவானை மகிழ்விக்கிறதுக்காக இல்லைன்னா நம்ம எந்த விதமான விரதம் இருந்தோம், எந்த விதமான தபஸ்யம் இருந்தோம், என்ன தான் பண்ணி எல்லாமே வேஸ்ட். அப்படி தான் மகாராஜ் சொன்னார். சைத்தன்ய சரிதாமத்தில் ராமதாஸ் விஸ்வாஸ்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ரகுநாத பட்ட கோஸ்வாமிக்கு வந்து ஏதோ சேவை செய்யணும்னு நினச்சாரு. 2 பேரும் பூரி போய் மகாபிரபு பார்க்கறதுக்காக போகிறாங்க பெங்காலிலிருந்து. அப்போ வந்து ராமதாஸ் விஸ்வாஸ் வந்து ரகுநாத பட்ட கோஸ்வாமிக்கு ஏதோ ஒரு சேவை செய்யணும்னு நினைக்கிறாரு, பேக்கை தூக்குன்னு நினைக்கிறாரு. ரகுநாத பட்ட கோஸ்வாமி இல்லை, உன் பேக்கை நீ தூக்கிக்கோ, என் பேக்கை நான் தூக்கிறேன், நம்ம 2 பேரும் போகலாம், நான்லாம் வந்து குவாலிஃபிகேஷன் இல்லை, எனக்கு தகுதி இல்லை, நீ எனக்கு சேவை பண்ணுறதுக்கு நான் அலோ பண்ண மாட்டேன்னு சொல்லி ரகுநாத பட்ட கோஸ்வாமி அவர் சொல்கிறார். உடனே ராமதாஸ் விஸ்வாஸ் வந்து அவர் ஃபுல்லாக பெங்கால்லேருந்து பூரி வரைக்கும் ஸ்ரீராம் 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 ஜெயராம் ஜெயராம் ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெயராம் ஸ்ரீ ரகுபதி ராகவ ராஜாராம் பதித் பாவன் சீதாராம் அப்படின்னு ராமர் பேரை மூச்சு விடாமல் சொல்லிகிட்டே வந்துட்டு இருக்கார். உடனே ரகுநாத பட்ட கோஸ்வாமி மிகப்பெரிய பக்தர் நினச்சிட்டார், ராமர் பேர் இப்படி சொல்கிறார் அப்படின்னு சொல்லி. உடனே சைத்தன்ய மகாபிரபுகிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு சைத்தன்ய மகாபிரபுகிட்ட வந்து பார்த்த உடனே சைத்தன்ய மகாபிரபு வந்து ரகுநாத பட்ட கோஸ்வாமி ஆலிங்கனம் செய்துக்கிறாரு. அப்புறம் நான் ரகுநாத பட்ட கோஸ்வாமி நமஸ்காரம் செய்கிறாரு. ரகுநாத பட்ட கோஸ்வாமி கூட ரொம்ப நேரம் பேசுகிறாரு. ரகுநாத பட்ட கோஸ்வாமி வந்து ராமதாஸ் விஸ்வாஸ் வந்து மிகப்பெரிய ராமர் பக்தர், அவர் அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. ஆனால் சைத்தன்ய மகாபிரபு அவர் பக்கம் பார்க்கவே மாட்டேங்கிறார், ராமதாஸ் விஸ்வாஸ் பக்கம் பார்க்கவே மாட்டேங்கிறார். எத்தனையோ ட்ரை பண்ணுறாரு, இவ்வளோ பெரிய ராமர் பக்தர், இவர் பெரிய ராம பக்தர் சொல்ல வராரு, டாப்பிக்கை மாற்றிட்டே இருக்காரு சைத்தன்ய மகாபிரபு. அப்புறம் தான் அவருக்கு புரியுது, ரகுநாத பட்ட கோஸ்வாமிக்கு சைத்தன்ய மகாபிரபு ஏன் வந்து இவர் அவாய்ட் பண்ணான்னு அப்புறம் புரியுது. ஏன்னா மகாபிரபு சும்மா இந்த மாதிரி அவாய்ட் பண்ண மாட்டார். உண்மையான ஒரு பக்தர், அவருக்கு இன்டென்ஷன் மனப்பான்மை கரெக்டாக இருந்ததுன்னா, பக்தி மனப்பான்மை இருந்ததுன்னா உடனே அவர் ரெக்கக்னைஸ் பண்ணிடுவார். ஏன்னா பரமாத்மா தெரியும் அவருக்கு. அப்போ அவர் இதயத்தில் வந்து வேற என்ன இருக்குது. அப்புறம் அவர் லேட்டர் தெரியுது அவருக்கு வந்து சாயுஜ்ய முக்தி அடையணும்னு ஆசை இருக்குது. பகவான் மேலே 2.5 கலக்கணும் பகவான் கிட்ட அப்படின்னு ஆசை இருக்குது அவருக்கு. அதுதான் சைத்தன்ய மகாபிரபு ரெகக்னைஸ் பண்ணலை. ஸோ வெளிப்புறத்தில் வந்து ஃபுல்லாக ஹோலி நேம் சொல்லிட்டு இருக்காரு. பட் ஆனால் உள்ளுப்புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாயுஜ்ய முக்தி அடையணும்னு ஆசை. அது வந்து பக்திக்கு வந்து ரொம்ப பிரதிகூலமானது. பகவானுக்கு சேவை செய்கிறதுக்கு வந்து பிரதிகூலமானது. பகவானுடைய சரீரத்தில் 2.5 கலக்கிறது, பிரம்மஜோதியில் 2.5 கலக்கிறது, அது வந்து பிரதிகூலமானது, அனுகூலமானது கிடையாது. ஸோ மனப்பான்மை இன்டென்ஷன் ரொம்ப முக்கியம் மகாராஜ் சொன்னார். டிவோட்டி அப்படின்னா இன்சைட் அவுட், நாட் அவுட் சைட் இன். டிவோட்டி அப்படின்னா இன்சைட் அவுட், இதயத்திலேருந்து வெளியில் வரணும், இதயத்தில் ஃபஸ்ட்டு பக்தராகணும்.
அதுக்கப்புறம் வெளியில் வேஷம். ஸோ அப்புறம் பரதனை பற்றி ரொம்ப நேரம் சொன்னார். பரதன் வந்து எப்படி வந்து எவ்வளோ கெட்ட பெயர், அவதூறுகள், என்டையர் அயோத்தியா வாசிகள் எல்லாருமே அவதூறு செஞ்சாங்க. கல் எடுத்து அடிப்பாங்களாம் பரதன் வந்தாலே. பரதன் வந்து சரையு நதியில் குளிக்கணும்னு போவார். பகலில் போனால் எல்லாம் கல் அடிக்கிறாங்கன்னு சொல்லி நைட்டு 1 மணிக்கு போய் குளிப்பாரம்மா. தினமும் 1 மணிக்கு போய் குளிப்பாரம்மா. 14 வருஷம் வந்து என்ன சாப்பிட்டா தெரியுங்களா? மகாராஜ் சொன்னார், காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்லி, கவ் யூரினில் வந்து சோக் பண்ணி பார்லி. மத்தியானம் வந்து பார்லி தனியாக, கவ் யூரின் தனியாக லஞ்சுக்கு. டின்னர் வந்து கவ் யூரின் மட்டும். 14 வருஷம் இதுதான் அவருடைய மெனு. ஏன்னா ராமர் வந்து காட்டில் இருப்பார், அவருக்கு ஒன்றுமே கிடைக்காது சாப்பிட்றதுக்கு. அவர் எந்த தரையில் இருந்தாரோ அந்த தரையில் நான் படுக்கக்கூடாது, நான் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தரையில் வந்து ஒரு 10 அடி ஓட்டை போட்டு அந்த ஓட்டைக்குள்ளே இருந்தார் 14 வருஷம். அங்கிருந்து ஆட்சி பண்ணார். ராமருடைய பாதுகையை எடுத்துகிட்டு வந்து அரியாசனத்தில் வச்சு அங்கே போனீங்கன்னா, நந்தி கிராமில் போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். அயோத்தியா பக்கத்தில் நந்தி கிராம்னு ஒரு ஊர், வில்லேஜ். அங்கே போனீங்கன்னா அந்த பரதன் வந்து 14 வருஷம் இருந்த இடம் தரைக்கு ஒரு 10 அடி கீழே இருக்கும். அங்கே தான் பரதன் இருந்தார். லக்ஷ்மணரே சந்தேகப்பட்டார் பரதனை. மகாராஜ் சொன்னார் மத்தியானம், லக்ஷ்மணரே சந்தேகப்பட்டார். அப்போது லக்ஷ்மணர் வந்து சந்தேகப்படும் போது இது மாதிரி பரதன் வரும்பொழுது, ஸோ உங்களுக்கெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ பாலகாண்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சீதாதேவியோட மேரேஜ் வரைக்கும் பாலகாண்டம் 7 காண்டம் இருக்குது ராமாயணத்தில் இல்லையா? பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், உத்தர காண்டம். ஸோ பாலகாண்டத்தில் சீதாதேவி மற்றும் ராமச்சந்திர பகவானோட மேரேஜ் வரைக்கும், செரமனி வரைக்கும் அதில் இருக்குது. குழந்தை பருவ லீலைகள், புத்திரகாமேஷ்டி யாகம் செய்தது. ரிஷ்யசிங்கர் அவர் தான் புத்திரகாமேஷ்டி யாகம் செய்தார். அயோத்தியாவிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் போனோம்னா மோக்தா தாம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் புத்திரகாமேஷ்டி யாகம் நடந்த இடம். அதுக்கப்புறம் தசரத மகாராஜுக்கு வந்து 353 மனைவிகள் இருந்தாங்க. அதில் பிரதானமானவங்க 4 மனைவிகள், கௌசல்யா, சுமித்ரா, கௌசல்யா, சுமித்ரை, கைகை. 3 வந்து பிரதானமான மனைவிகள். 389 மனைவிகள் ஏன்னு கேட்டிங்கன்னா, பரசுராமர் வந்து ஒவ்வொரு தடவையும் வரும்போது 21 சத்திரியர்களை வந்து 21 தடவை சத்திரியர்கள்லாம் வதம் செய்தார். அவர் வந்து ராஜா கிட்ட வந்து பேசிட்டுலாம் இருக்க மாட்டார். நீ வந்து எனக்கு சரண்டர் ஆகிறியா இல்லையா அதெல்லாம் பேசுறதுக்குலாம் டைம் கிடையாது. கோடா எடுத்து ஜஸ்ட் கழுத்தை வெட்டிட்டு போயிட்டே இருப்பார் பரசுராமர். சத்திரியர்கள்லாம் வந்து வெட்டிட்டு போயிட்டே இருப்பார், அவ்வளோதான். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், புதுசாக யாராவது கல்யாணமாக இருந்தால் அதை அவங்கள மட்டும் விட்டுருவார். புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு அவங்கள மட்டும் விட்டுருவார், கொலை பண்ண வதம் பண்ணாமல் சொல்லிட்டுருவார். அதுக்காகவே ஒவ்வொரு தடவை பரசுராமர் வரும்போது தசரத மகாராஜ் வந்து கல்யாணம் பண்ணிக்குவார். அது மாதிரி 353 மனைவிகள். ஸோ அந்த காலத்தில் வந்து சத்திரியர்களுக்கெல்லாம் வந்து கல்யாணம் வந்து எவ்வளோ வேணால் பண்ணிக்கலாம். ஈவன் 5000 வருஷம் முன்னாடி கூட பாண்டவர்கள் கூட நிறைய மனைவிகள். அர்ஜுனனுக்கு வந்து திரௌபதி இருந்தாங்க, சுபத்ரா இருந்தாங்க, சித்ராங்கதா, உலுப்பி. ஸோ 4-5 மனைவிகள் அர்ஜுனனுக்கு. பீமனுக்கு வந்து 2-3 மனைவிகள். சத்திரியர்களுக்கு வந்து ஆல்ரெடி ஈவன் 5000 இயர்ஸ் மூவர். ஆனால் ராமச்சந்திர பகவான் வாழ்ந்தது எப்போ? திரேதாயுகத்தில். அப்பவும் அலவுடு சத்திரியர்கள். தசரத மகாராஜே 353 மனைவிகள். அப்போ கூட ராமச்சந்திர பகவான் வந்து ஏகபத்னி விரதம் வந்திருக்கார். எவ்வளோ பெரிய ஒரு சேலஞ்சிங். ஒரு சத்திரியருக்கு வந்து ஒரு லைசன்ஸ் இருக்குது, எத்தனை மனைவிகள் வேணால் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி. அப்படி அந்த காலத்தில் கூட ஒரே ஒரு மனைவியோட ஏகபத்தினி விரதம் இருந்து வாழ்ந்திருக்கார் ராமச்சந்திர பகவான். ராமச்சந்திர பகவானுக்கு. ஸோ அப்போ வந்து தசரத மகாராஜுக்கு வந்து ராமச்சந்திர பகவான் பறக்கிறாரு. ராமர், பரதன், சத்ருகனன், லக்ஷ்மணன், சதுர்வியூகம். டைமு பார்க்கணும் இல்லைங்களா? டைம் ஆகிட்டே இருக்குது. 1 மணி நேரம் 50 நிமிஷம் போயிடுச்சு. இன்னும் 10 நிமிஷமா இவ்வளோ ப்ரோ தெரியல. 8:30 வரைக்கும் போகலான்னு சொன்னார் ப்ரோ. உங்களோட பிரச்சனை இல்லையா? ஷார்ட்டாக முடிச்சிடறேன். ஸோ உங்களுக்கெல்லாம் நம்ம தெரியும், நமக்கு அதுலேருந்து முக்கியமான லெசன்ஸ் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதில் தசரத மகாராஜ் வந்து விஸ்வாமித்திர முனி சந்திக்கும் பொழுது விஸ்வாமித்திர முனி வந்து வராரு. விஸ்வாமித்திர வந்து தசரத மகாராஜ், வாங்க வாங்க உங்களுக்கு எல்லாம் வேணால் தரேன், உங்களுக்கு என்ன வேணால் தரேன், என் ராஜ்யத்தை தரேன் அப்படின்னு சொல்லி, என் அரியாசனம் தரேன், என்ன வேணால் தரேன் அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திர முனி அரியாசில் உட்கார வச்சு கீழே உட்காந்துக்கிறார் தசரத மகாராஜ்.
அப்புறம் ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்க மாட்டார். அவங்கெல்லாம் அந்த காலத்தில் பெரிய பெரிய முனிவர்கள். ஹவ் இஸ் யுவர் ஃபைட், ஹவ் இஸ் யுவர் எஃபோர்ட் கோயிங் ஆன் இன் கான்குவரிங் பர்த் அண்ட் டெத் சைக்கிள். பிறப்பு இறப்பு சக்கரத்து விடுபடுறதுக்கு உங்கள் முயற்சி வந்து எப்படி போயிட்டுருக்கு. இதை நம்ம அடிக்கடி சொல்லுவது உண்டு. திரு ஜெயபிரகாஷ் சுவாமி மகாராஜ் வந்து 2002 2003 கோயம்புத்தூர் வரும்பொழுது பிரம்மச்சாரிகள்லாம் பார்த்து கேட்பார், ஹவ் இஸ் யுவர் ஃபைட் அகெயின்ஸ்ட் மாயா கேட்பார். ஹவ் ஆர் யூலாம் கேட்க மாட்டார். மாயைக்கு எதிரான உங்களுடைய போர் வந்து எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி அவங்களாம் அந்த மாதிரி அந்த லெவலில் கேள்வி கேட்குறதெல்லாம். ஸோ உடனே வந்து விஸ்வாமித்திரமணி கேட்குற நமக்குலாம் தெரியும், எனக்கு இந்த மாதிரி மாரீச்சன் சுபாகு தாடகை இந்த மாதிரி எல்லாம் அரக்கர்கள்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, அதுக்கு என்ன நான் வந்து அவங்களுக்கு சண்டை போடுறேன். தசரமராஜ் சொல்கிறார், நான் வந்து சண்டை போடுறேன், உங்களுக்கு கவலைப்படாதீங்க, எந்த கவலைப்படாதீங்க, நான் வரேன். இல்லை நீங்கள் வேணாம், எனக்கு பகவான் ராமச்சந்திரர் வேணும், கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி. அப்போ வயசு எவ்வளோன்னா 12 வயசு கம்மி தான். ஏன்னா மேரேஜே 12 வயசு. சீதாதேவிக்கு 6 வயசு மேரேஜ் நடக்கும்போது, ராமருக்கு வயசு வந்து 12 வயசு. 12 வயசில் மேரேஜ். ஸோ அப்போ 12 வயசு கம்மி. சின்ன பையனாக இருக்கும்போது, அவர் சின்ன பையன், அவர் பையன் ஸ்மால் பாய், இஸ் a ஸ்மால் பாய். how he can fight with demon? I am coming with you. இல்லை அவர் தான் வேணும். உடனே ஷாக், பயங்கர இதயமே பிளந்த மாதிரி. ஷோ நான் கண்டிப்பாக உடனே நினச்சி பார்க்குறாரு, எனக்கு வாத்சல்ய பவன் தான் முக்கியம், எனக்கு இந்த சத்திரிய தர்மம் இந்த ப்ராமிஸ் பண்ணுறதுலாம் எனக்கு முக்கியம் கிடையாது, நான் கண்டிப்பாக தர முடியாது. நீங்கள் ராமரை தவிர எதை வேணால் கேளுங்க, நான் கண்டிப்பாக தர முடியாது. எனக்கு வாத்சல்ய பவன் தான் முக்கியம், சத்திரிய தர்மம்லாம் குப்பை தொட்டியில் போடுறேன் நான் அப்படி. ஸோ உடனே வந்து வசிஷ்ட முனிவர் வந்து அட்வைஸ் பண்ணுறதுனால, இல்லை அவர் வந்து இதுக்கு தான் பிறந்திருக்காரு, எல்லா அரக்கர்களையும் வதம் செய்யறது தான் பிறந்திருக்காரு. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்பவாமி யுகே யுகே, தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே, அதுக்கு தான் வந்திருக்காரு. அதனால் நீங்கள் வந்து கொடுத்துருங்க, அவருக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் தர்சன மகாராஜ் ஓகேன்னு சொல்லி, அதுக்கப்புறம் இந்த தாடகை முதல்ல இவர் மாதிரி கிருஷ்ணர் மாதிரியே முதல் அரக்கி வந்து பூத்தனா. உடனே கிருஷ்ணர் வந்து கண்ணை மூடும் போது நினைக்கிறார், ஃபஸ்ட் அரக்கியே வந்து ஒரு லேடி அரக்கையை கொலை பண்ணுற மாதிரி இதுக்கு ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி. ராமச்சந்திர பகவானுக்கு அதே மாதிரி தாடகை முதல் டீமனே வந்து மாரீச்சன் சுபாகு, நிறைய கரண் தூஷன், நிறைய பேர் பின்னாடி இருக்காங்க, ராவணன். பட் ஃபஸ்ட்டு அரக்கி வந்து தாடகை. சிச்சோ எல்லாரும் என்ன சத்திரியன் வந்து ராஜா வந்து ஒரு லேடியை போய் கொலை பண்ணிட்டாருன்னு எல்லாம் அவதூறு பேசுவாங்களே. பட் இருந்தாலும் எனக்கு குருவோட ஆணை தான் முக்கியம், எனக்கு இந்த அவதூறுலாம் முக்கியம் கிடையாது. விஸ்வாமித்திர முனி வந்து எனக்கு குருநாதர் அவர் சொல்லியிருக்காரு, அதுதான் எனக்கு முக்கியம். ஸோ வி ஷுட் கேரி அவுட் தி ஆர்டர் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், தட் இஸ் அ சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் இன் ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படின்னு பிரபுபாதர் நிறைய பர்போர்ட் எழுதுறாரு. ஒவ்வொரு பர்போர்ட் எழுதுவார். சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் இன் ஸ்பிரிச்சுவல் அட்வான்ஸ்மெண்ட் இஸ் டு சிம்பிளி கேரி அவுட் தி ஆர்டர் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர். யஷ பிரசாதாத் பகவத் பிரசாதோ யஷ அப்பிரசாத நகதி குதோபி. ஸோ வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வந்து திரு ஜெயபிரகாஷ் சுவாமி குரு மகாராஜோடைய வியாச பூஜை. ஸோ ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கக்கிழமை 2 நாள். ஸோ அது மாதிரி ஸோ அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் சிவதனுசு பற்றி சொல்லுவாங்க, சிவதனுசு போவாங்க. எவ்வளவோ பேர், ஒரு சில இடத்துல சொல்லியிருக்கு 300 பேர் தூக்க முடியாது, ஒரு சில இடத்துல வந்து 8000 பேர் சேர்ந்துனாலும் தூக்க முடியாதுன்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்கு. ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் ரெண்டையுமே உண்மைன்னு எடுத்துக்கணும். ஏன்னா எல்லாருமே பெரிய பக்தர்கள் ஆச்சாரியர்களாக எழுதுகிறாங்க, அவங்களால நகர்த்த கூட முடியாது அவங்களுக்கு. ஸோ உடனே ராமர் வந்து ரொம்ப சுலபமாக, ஏன்னா வந்து சீதாதேவி வந்து ஒரு சமயம் வந்து தோழிகள்லாம் வந்து ஃப்ளவர்ஸ்லாம் வந்து தூரமாக இருக்குது, ஹைட்டாக இருக்குது, அது எப்படி பொறிக்கிறது அப்படின்னு இது பண்ணிக்கும்போது சீதாதேவி வந்து அழகாக வந்து சிவதனுசு எடுத்துட்டாங்க. 6 வயசில் சிவதனுசு எடுத்துட்டு அந்த தனுசு எடுத்து அந்த ஃப்ளவர்லாம் பறிக்கிறாங்க. அந்த பேர் ரொம்ப ஹைட்டாக இருக்குது, சிவதனுசு எடுத்து ஃப்ளவர்லாம் பொறிச்சு கொடுக்குறாங்க ஹெல்ப்புக்கு. உடனே அசிஸ்டன்ஸ்லாம் பார்த்து, மினிஸ்டர்ஸ்லாம் பார்த்து ஜனக மகாராஜுக்கு ஓடி போய் என்ன நடக்குது என்ன தெரியல, சீதாதேவி யாருன்னே புரியல, சிவதனுசு எத்தனை பேர் சேர்ந்து தூக்கும். அப்போ ஜனக மகாராஜ் நம்பலை, அப்புறம் தான் நம்புறாரு. அவர் பார்க்கும்போது நம்புறாரு இன்னொரு தடவை. அப்போ தான் வந்து முடிவு பண்ணுறாரு, அட்லீஸ்ட் சீதாதேவி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் சிவதனுசு தூக்குற அளவுக்காக சக்தி இருக்கணும். அட்லீஸ்ட் அவருக்கு கணவர்னு, அவர் சீதாதேவியோட கணவராகிற தகுதி அட்லீஸ்ட் அதுவாக இருக்கணும், பேசிக் தகுதி.
அப்படி சொல்லி தான் அவர் முடிவு பண்ணுறார். அதனால தான் சீதாதேவிக்கு இது ரொம்ப சுலபமாக ராவணனை துவம்சம் பண்ணிடலாம் ஈஸியாக. ஒன்றுமே கிடையாது சீதாதேவிக்கு. ஜஸ்ட்டு அவங்க நினச்சாங்கன்னா போதும் ராவணனை வதம் செய்தலாம். பட் இருந்தாலும் ராமருக்கு வந்து அந்த புகழ் கிடைக்கணும். ஸோ ராமச்சந்திர பகவான் வந்து என்னை ரெஸ்கியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ அரக்கர்களுடைய சூழ்நிலைகள்லையும் கூட அவங்க வந்து பக்தியோடு இருக்காங்க. அது ஒரு பெரிய நமக்கு ஒரு பாடம். ஏன்னா இந்த பௌதிக உலகத்தில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கடவுள் நம்பிக்கையற்ற ஒரு சமுதாயம். அவங்களுக்கு மத்தியில் நம்ம வந்து பக்தி பயிற்சி பண்ணுறதுக்கு ஒரு சவால். அப்போ சீதாதேவி எப்படி இருந்தாங்க? ராமர் நினச்சிக்கிட்டே இருந்தாங்க, பகவான் நினச்சிக்கிட்டே நம்ம இருக்க முடியும் நம்மளால். அந்த மாதிரி நம்ம சூழ்நிலைகளை காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த சிவதனுசு உடச்சி கல்யாணம்லாம் ஆகி திரும்பி வரும்பொழுது பரசுராம் குண்டு, அங்கே நேபாளில் பார்த்தீங்கன்னா ஜனக்பூர் தாமில் பரசுராம் குண்டுன்னு ஒரு இடம், தனுஷா தாமுக்கு ஜனக்பூருக்கு நடுவில். அங்கே வந்து பரசுராமர் வந்து வராரு, 100 மைல் தள்ளி வராரு. அங்கேயே இங்கிருந்து சத்தம் கேட்குது. தசரத மகாராஜ் விசிஷ்ட முனிவர் விஸ்வாமித்திர முனிவர் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, ஒரு பெச நமஸ்காரம் பண்ணிடலாம், அவருக்கு சரணாகதி அடைஞ்சிடலாம் சொல்லி எல்லாரும் சரணாகதி அடைஞ்சிடுறாங்க. ராமர் லக்ஷ்மணன் மட்டும் சரணாகதி அடையலை. 12 வயசு. இன்னும் பரசுராமருக்கு பயங்கர கோவம் வருது. இந்த சின்ன பசங்க பொடி பசங்க 2 பேரும் நீங்கள் வந்து எல்லோரும் நம்ம விஸ்வாமித்திர முனி வசிஷ்ட முனி நமஸ்காரம் பண்ணுறாங்க, எனக்கு உங்களுக்கு நமஸ்காரம் பண்ண முடியாதா? அவ்வளோ ஒரு இதாக உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பரசுராமர் பேசுகிறாரு. ஸோ பேசிட்டு அவர் சொல்கிறாரு, என்ன சிவதனுசு உடைச்சிங்களாமா கேள்விப்பட்டேன். ஸோ என்ன பெரிய அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லாக நீங்கள் எங்கள் விஷ்ணு தனுசு உடைங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே பரசுராமர் வந்து மெடிடேட் பண்ணுறாரு. மெடிடேட் பண்ணி விஷ்ணு தனுசு வர வைக்கிறார். எப்போவுமே வந்து கண்ணை மூடி மெடிடேட் பண்ணுறாருன்னா வித்தின் செகண்ட் சிவதனுசு வெளியில் வந்துடும். ஆனால் ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து மெடிடேட் பண்ணுறாரு. விஷ்ணு தனுசு வரவே மாட்டேங்குது. 1/2 மணி நேரமாக கண்ணை மூடி டீப்பாக மந்திரம்லாம் சொல்கிறார், மெடிடேட் பண்ணுறாரு. அப்புறம் 1/2 மணி நேரம் கழிச்சு கண்ணை திறக்கிறாரு. விஷ்ணு தனுசு ஆல்ரெடி ராமர் கையில் இருக்குது. ராமர் கையில் வச்சிருக்காரு விஷ்ணு தனுசு. உடனே முடிவு பண்ணுறாரு, ஓ நீங்கள் சாதாரண ஆள் இல்லைப்பா, நீங்கள் வந்து பகவான் தான், முழுமுதற் கடவுள். ஐ திங்க் வந்து பரசுராமருடைய டியூட்டி முடிஞ்சு போச்சு, இனிமேல் ரகுராமோட டியூட்டி ஆரம்பமாயிருச்சு. அதனால் இனிமேல் நான் வந்து எனக்கு வந்து கடமையெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் வந்து இன்னிலேருந்து மெடிடேஷன் போகிறேன். அன்னிலேருந்து மெடிடேஷன் போனவர் தான் இன்றைக்கி வரைக்கும் மெடிடேஷன் பண்ணிகிட்ருக்கார். மகேந்திர பருவத்தில் இந்த மன்வந்தர் முடிகிற வரைக்கும் அவர் மெடிடேஷன் பண்ணுவார். அடுத்த மன்வந்தத்தில் அவர் சப்தரிஷிகள் லீடர் ஆயிடுவார். இப்போ வந்து ஜமதக்னி ரிஷி அவர் தான் லீடர். அடுத்த மன்வந்தத்தில் பரசுராமர் வந்து லீடர் ஆயிடுவார். மெடிடேஷன் பண்ணிகிட்ருக்கார் மகேந்திர பருவத்தில். இனிமேல் ரகுராம் பார்த்துக்குவார் எல்லாமே. இதெல்லாம் பாலகாண்டத்தில் வருது. ஸோ அயோத்தியா காண்டத்தில் வந்து தசரத மகாராஜ் ஒரு நாள் முடிவு பண்ணுறாரு, இந்த மாதிரி எல்லா சிட்டிசன்ஸ் கூப்பிட்டுட்டு, மகாராஜ் அடிக்கடி சொல்லுவார் இந்த இது, எல்லா சிட்டிசன்ஸ் கூப்பிட்டுட்டு அவர் சொல்கிறார், நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் டெசிஷன் நான் உங்களுக்கு எடுக்க போகிறேன், முக்கியமான டெசிஷன் எடுத்திருக்கேன், உங்களுக்கெல்லாம் அதை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். உடனே எல்லா சிட்டிசன்ஸ் வந்துடுவாங்க, அயோத்தியாவில் இருக்கிற எல்லா மக்களும் வந்துடுவாங்க. அதை வந்து என்ன ராஜா, என்ன இவ்வளோ அவசரமாக எமர்ஜென்சியாக நீங்கள் கூப்பிட்டீங்க, என்ன முக்கியமான முடிவுன்னு சொல்லி என்ன முடிவு கேட்கும்போது சொல்கிறார், இந்த மாதிரி நான் வந்து ராமரை வந்து ராஜாவாக்கலான்னு நினச்சிட்ருக்கேன், ராமருக்கு முடிசூட்டு விழா பண்ணலான்னு நினச்சிட்ருக்கேன், பட்டாபிஷேகம்லாம் பண்ணி அவரை வந்து நான் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு அவரை ராஜா. இதுதான் வாழ்க்கையிலே நீங்கள் பெஸ்ட்டு டெசிஷன் எடுத்திருக்கீங்க. இல்லை, சிட்டிசன்ஸ் மினிஸ்டர் தான் சொல்கிறாங்க, திஸ் இஸ் த பெஸ்ட் டெசிஷன் யூ ஹவ் டேக்கன் இன் யுவர் ஹோல் லைஃப். உடனே முகம் சுழிஞ்சு போயிடுது அவருக்கு. தசரத மகாராஜுக்கு முகமெல்லாம் சுருங்கி போயிடுது. என்ன இது முன்னாடி பெஸ்ட் டெசிஷன் எடுத்தது இல்லைங்களா, என்னை எப்போ துரத்தலான்னு பார்த்துட்ருக்கீங்களா அப்படின்லாம் கேட்குறாரு. அப்புறம் வந்து இல்லை எங்களுக்கெல்லாம் ராமர் மேலே அவ்வளோ அலாதி பிரியம், எங்கள் எல்லாத்துக்குமே அலாதி பிரியம், அதனால தான் நாங்கள் அந்த இதில் தான் சொன்னோம், உங்களை வந்து அபராதம் பண்ணணும்னு நாங்கள் சொல்ல வரல. உடனே எப்பொழுதுமே ஆன்மீக குரு முன்னாடி ஒரு சிஷ்யரை புகழ்ந்தாலோ, அப்பா முன்னாடி ஒரு பையனை புகழ்ந்தாலோ அப்பாவுக்கு சந்தோஷம் தான் வருமே ஒழிய அது மேலே ஒரு கோபமோ பொறாமையோ வரக்கு வாய்ப்பில்லை. தசரத மகாராஜ் ரொம்ப சந்தோஷம், ஓகே வெரி குட். அப்போ தான் வந்து கூனி மந்த்ரா, கூனினால தான் நமக்கு ராமாயணமே கிடச்சிது. அந்த கூனி மந்த்ரா இல்லைன்னா நமக்கு ராமாயணம் கிடச்சிருக்கு. அதே மாதிரி மகாபாரதத்தில் சகுனி இல்லைன்னா, ஏன்னா துரியோதனன் வந்து ரொம்ப நல்லவன், அவன் பிறக்கும் பொழுது சுயோதனான்னு பேர், அவனுக்கு சுயோதனான்னு பேர், சகுனியோடைய அசோசியேஷனில் மாறிட்டான். அதே மாதிரி கைகேயி ரொம்ப நல்லவங்க. கௌசல்யாவுக்கு ராமர் மேலே இந்த பாசத்தை விட கைகேயிக்கு ராமர் மேலே இந்த பாசம் அதிகம்.
கைகைக்கு பரதன் மேலே கூட பாசத்தோட ராமர் மேலே கூட பாசம் ரொம்ப ஜாஸ்தி. அப்படிப்பட்ட கைகையை வந்து மாற்றிட்டாங்க. இந்த மந்திர அக்கோணி ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் நமக்கு. பகவானை சம்பந்தமாக இல்லாமல் வேற ஏதாவது பேசினோம்னா, காசிப் பண்ணோம்னா, பகவானுக்கு அனுகூலமாக இல்லாமல் பிரதிகூலமாகவோ பகவானுக்கு சம்பந்தம் இல்லாத ஏதோ ஒரு டாப்பிக்கை வந்து ரொம்ப ஆழ்ந்து பேசிட்டு இருந்தோம்னா உடனடியாக பகவான் மேலே நம்பிக்கை குறையும், பக்தர்கள் மேலே அபராதம் செய்ய தூண்டும். அப்புறம் பௌதிக வாழ்க்கையில் பௌதிக சந்தோஷத்தில் ஆர்வம் ஏற்படும், ஆன்மீக வாழ்க்கையில் சந்தோஷம் குறையும். பகவானை பற்றி விஷயங்கள் இல்லாமல் வேறு விஷயங்களை பற்றி நம்ம வந்து ரொம்ப ஆழ்ந்து நம்ம உரையாடிட்டு இருந்தோம்னா, டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா, இதுதான் கூனி தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். காசிப் பண்ணி அந்த ஞாபகம் இருக்க உனக்கு, அது பண்ணி தசரத மகாராஜ் வர கொடுத்தாருல, அந்த வரத்தை இப்போ போய் கேளுன்னு முட்டாள் மாதிரி இருக்கு. ராமர் ராஜா உன் பையனும் நீயும் ஒன்று நான் நடுத்தரில் நிற்க வேண்டிதான், போய் கேளு, அந்த வரத்தை இப்போ போய் கேளு அப்படின்னு சொல்லி 2 வாரம் ராமர் உடனே காட்டுக்கு அனுப்புங்க, என் பையனை ராஜாவாக்குங்க. 14 வருஷம் காட்டுக்கு போகணும் ராமர். சீதாதேவி வந்து ராமருடைய பாதை தொட்டாலே சகப்பாயிருமாமா, அவ்வளோ டெலிகேட் சாஃப்ட் லோட்டஸ் ஃபீட். அயோத்தி வாசிகள்லாம் நினைக்கிறாங்க, அப்படி ஒரு சாஃப்ட் லோட்டஸ் ஃபீட்டை வந்து காட்டுக்கு அனுப்புகிறாங்களே, என்ன ஒரு கொடூரமானவங்க அப்படின்னு சொல்லி. பரதன் அப்போ இல்லை, பரதன் வந்து இங்கே போயிட்டார். கேகே ராஜா தன்னுடைய தாத்தா வீட்டுக்கு போயிருக்கார். பரதன் தாத்தா வீட்டுக்கு போயிட்டு வந்து வர வழியில் அயோத்தியா சுடுகாடு மாதிரி இருக்குது எல்லாம். அப்புறம் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க, கல்லெடுத்து அடிக்கிறாங்க எல்லாரும். ஒன்று அம்மாட்ட போய் கேட்குறாங்க என்ன நடந்தது. அம்மா சந்தோஷமாக சொல்கிறாங்க, நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் தெரியுமா, என்னை நீ கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணுவேன், நான் சொன்னேன்னா நீ தான் ராஜா, ராமரை காட்டுக்கு அனுப்பிட்டேன், எவ்வளோ புத்திசாலி நான் பண்ணியிருக்கேன், புத்திசாலித்தனமான காரியம் பண்ணியிருக்கேன் பார்த்தியா அப்படின்னு. உடனே கோவம் வருது பரதனுக்கு, நீ எல்லாம் ஒரு அம்மாவா, நீ எல்லாம் ஒரு பெண்ணா, நீ ஒரு ராட்சசி நீ அப்படின்னு திட்டிட்டு அயோத்தி வாசிகள்லாம் கூட்டிகிட்டு அங்கே வந்து போகும்போது அப்போ தான் லக்ஷ்மணன் கூட சந்தேகப்பட்டார். அது நம்ம ஏற்கனவே மகாராஜ் டிஸ்கஸ் பண்ணோம். மகாராஜ் கம்பேர் பண்ணார், பிரபுபாதர் வந்து பரதன் மாதிரி எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை, எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லை, யாருமே ஹெல்ப் பண்ணல, சப்போர்ட் இல்லை, தனியாக போய் வந்து 14 வருஷம் பரதன் ஆண்டார். அதே மாதிரி பிரபுபாதர் வந்து 11 வருஷத்தில் 108 கோவில் கட்டிட்டார், எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாமல். காட் பிரதர்ஸ்லாம் யாருமே சப்போர்ட் பண்ணலை, தன்னந்தனியாக போனார் 70 வயசில். ஸோ நோ ஃபெசிலிட்டி பட் ஃபுல்லி ஸ்ப்ரிட்டட். மகாராஜ் சொன்னார் நோ ஃபெசிலிட்டி ஃபுல்லி ஸ்ப்ரிட்டட். அப்போ ராமச்சந்திர பகவான் சொன்னார் லக்ஷ்மணர்கிட்ட, உனக்கு என்ன பரதன் மேலே டவுட், உனக்கு எப்படி டவுட் வரலாம், மேபி உனக்கு ராஜாவாகணும் என்னவா, அயோத்தியாவுக்கு ராஜாவாக நீ வேணா போய் அயோத்தியா ராஜாவாய்க்கும், நான் வேணா பரதனை வச்சுக்கிறேன் சொன்னேன். அவருக்கு லக்ஷ்மணுக்கு ஸ்டாக் ஆகுது, என்னடா ராமர் இப்படி பேசுகிறாரு நம்மக்கிட்ட. அப்புறம் தான் புரியுது, ராமச்சந்திர பகவான் வந்து எல்லாத்தோட இதயத்திலும் அவர் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியும். அப்புறம் தான் வந்து பரதனை வந்து அலோவ் பண்ணி, பரதனை வந்து இந்த மாதிரி சொல்லி நீங்கள் தயவுசெய்து வந்துடுங்க அப்படின்னு சொல்லி, இல்லை ராமர் வராமல் என்ன நான் ப்ராமிஸ் கொடுத்துட்டேன், அப்பாவோடைய ஆர்டர். அதனால் துஸ்தியஜ சுரேப்ஷித ராஜ்ய துஸ்தியஜ சுரேப்ஷித ராஜ்ய லக்ஷ்மிம் தர்மிஷ்ட ஆரிய வச்சசாம் பிரபாகை மாயாமிருகம் தைத்தயேப்ஷிதமன்வதாவத் வந்தே மகாபுருஷதே சரணாரவிந்தம். ஸ்ரீமத் பாகவதம் 11th cantoல 5th chapterல 34th ஸ்லோகா. ஸோ லக்ஷ்மி தேவியை கைவிட்டுட்டு போனார் ராமச்சந்திர பகவான், ராஜ்யத்தை கைவிட்டுட்டு போனார், இது மாதிரி தசரத மகாராஜோடைய ஆர்டர் படி போனார், மாயாமிருகம் மாரீச்சன் மாதிரி மாயாமிருகத்தை தேடி ஓடி போனார், காட்டுக்கு போனார், தண்டகாரண்யம் போனார். இந்த மாதிரி கிருஷ்ணருக்கு பொருந்தும், ராமருக்கு பொருந்தும், சைத்தன்ய மகாபுருக்கு பொருந்தும். இந்த ஸ்லோகம் ஒரே ஸ்லோகம் 3 பேருக்கு பொருந்தும். சத்பூஜ ஸ்லோகம் இது, சத்பூஜ பிரபு இருக்கார். இது வந்து இந்த ஸ்லோகம் வந்து சத்பூஜ கௌரங்கருடைய ஸ்லோகம். ஸோ இந்த மாதிரி பக்தி சித்தாந்த டாக்கூர் சொன்ன மகாராஜ் சொன்னார். பக்தி சித்தாந்த டாக்கூர் சொல்லும்போது ராமாயணத்தில் வந்து 2.5 ரசம் தான் இருக்குது, பாகவத்தில் 5 ரசம் இருக்குது. சாந்த ரசம், தாசிய ரசம், சக்கிய ரசம், வாத்சல்ய ரசம், மாதுரி ரசம். ஆனால் ராமாயணத்தில் 2.5 ரசம் தான் இருக்குதுன்னு சொல்லி பக்தி சித்தாந்த டாக்கூர் சொல்லியிருக்காரு. ப்ராமினெண்ட்டாக தாசிய ரசம் இருக்குது, அதுபோக கொஞ்சம் சக்கிய பாவம், லக்ஷ்மணர் கூட, பரதன் கூட, சத்ருகன் கூட சக்கிய பாவம், ஃப்ரெண்ட்ஷிப்பு. அப்புறம் வந்து கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இல்லை, வாத்சல்ய பாவம் ரொம்ப கம்மி, பாலகாண்டத்தோடு முடிஞ்சுது, அவ்வளோதான். வாத்சல்ய பாவம் தசரத மகாராஜுக்கு கொஞ்சம்
கைகேயி கௌசல்யா கொஞ்சம் அவ்வளோதான், பெருசாக இல்லை, கொஞ்சம் பாவம். அப்புறம் சாந்த பாவம் கொஞ்சம், தாசி பாவம் தான் முக்கியமாக. இதெல்லாம் மற்ற எல்லாம் கணக்கு போட்டு 2.5 ரசம் தான் இருக்குது பக்திசான் டாக்கூர். ஸோ அப்போ லக்ஷ்மணர் கூட 14 வருஷம் வந்து அங்கே காட்டில் இருந்தார். ஸோ இந்த மாதிரி லக்ஷ்மணர் கூட அவருக்கு கூட வந்து he has to face ஃபால்ஸ் இம்ப்ரெஷன் பை சீதா தேவி. ஃபால்ஸ் இம்ப்ரெஷன். ஸோ ஃபால்ஸ் இம்ப்ரெஷன் வரலாம். இந்த மாதிரி பர்செப்ஷன், ட்ரூத் வேறே, உண்மை வேறையாக இருக்கும். ஆனால் மற்றவங்களாம் நம்மளை எப்படி பார்க்குறாங்க, நம்மளாம் எப்படி ஜட்ஜ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ட்ரூத் வேறையாக இருக்கலாம். ஸோ பட் ஆனால் வந்து மகாராஜ் சொன்னாங்க கடைசியில், பை டிபெண்டிங் ஆன் த லார்ட், பை ஸ்டேயிங் இன் த அசோசியேஷன் ஆஃப் டிவோட்டீஸ் வி கேன் கிராஸ் ஆல் தோஸ். பகவான் மேலே டிபெண்ட் பண்ணி இருந்து பக்தருடைய சங்கத்தில் இருந்தோம்னா நம்ம எல்லா விதமான இந்த மாதிரி அவப்பெயர்கள், இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டு, இந்த மாதிரி ராங் பர்செப்ஷன், ஃபால்ஸ் இம்ப்ரெஷன், இதெல்லாம் வந்து வெளியில் வர முடியும். பகவான் மேலே எப்பவுமே டிபெண்ட் பண்ணி இருந்தோம்னா, பக்தியோட பகவான் மேலே டிபெண்ட் பண்ணி இருந்தோம்னா. ஸோ அப்படின்னு சொல்லி மகாராஜ் வந்து இன்றைக்கி முடித்தாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஐ திங்க் டைம் ஆகிடுச்சு. ஸோ கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன் விரும்புகிறேன். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஒரு 2 minutes இருக்குது. ஸோ ஸ்ரீமத் பாகவத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்கு. ராமச்சந்திர பகவான் மேலே அட்ராக்ட் பண்ணுறதுக்கு, பகவான் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு பக்திசான் டாக்கூர் அதிகமாக எப்போவுமே சொல்லுவார், நம்ம வி டோன்ட் ட்ரை டு see God, you act in such a way that God wants to see you. பகவானை பார்க்கணும் நீங்கள் முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உங்களோட பக்தி பண்ணும்பொழுது பகவான் உங்களை பார்க்குற மாதிரி நீங்கள் பக்தி பயிற்சி பண்ணுங்கள், உங்களை திரும்பி பார்க்குற மாதிரி. ஸோ அவங்க சொல்கிறாங்க, அனுமான் சுக்ரீவர்லாம் சொல்கிறாங்க, ராமர்கிட்ட பிரார்த்தனை செய்கிறாங்க, ந ஜன்மனோ ந மகத்தோ ந சௌபகம் ந வா ந புத்திர் நாக்ருதிஸ்தேஷஹேது தைரியத் விசிருஷ்டா நபினோ வனோகஷா சகார சக்கே பட லக்ஷ்மண அக்ரஜா. அவங்க சொல்கிறாங்க, வானரங்கள்லாம் சொல்கிறாங்க, எங்களுக்கெல்லாம் அழகான மூஞ்சிலாம் இல்லைங்க, எங்களுக்கு வந்து சௌபகம், எங்களுக்கெல்லாம் பெரிய கிரேட் ஃபார்ச்சூன், பெரிய ஒரு சொத்து பத்து, எங்களுக்கெல்லாம் செல்வந்தர், நாங்களாம் ஒரு செல்வந்தர் கிடையாது, காசு பணம்லாம் எங்கிட்ட இல்லை. நவான், எங்களுக்கெல்லாம் வந்து எலோக்கியண்ட்டாக பேச தெரியாது, எங்களுக்கெல்லாம் டீசென்சி இல்லை, எங்களுக்கெல்லாம் வானரங்கள், நாங்கள்லாம் டீசெண்டாக நாங்கள் பிஹேவ் பண்ண மாட்டோம். அனுமானும் சுக்ரீவன் சொல்கிறாங்க ராமர்கிட்ட, எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், அயோத்தியா வந்ததுக்கப்புறம். இந்த புத்தி, எங்களுக்கெல்லாம் புத்தி இல்லை. நவான புத்தி நாக்ருதி ஸ்தோஷ ஹேதுகு, எந்த விதமான பௌதிக குணாதிசயங்கள் எங்களுக்கு இல்லை. எப்படி எங்கள் கூட எப்படி நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டீங்க? ஒன்றுமே புரியல எங்களுக்கு. எங்களை எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும், உங்களுக்கு சின்னதாக ஒரு சேவை செய்யணும்னு நாங்கள் நினச்சோம், அவ்வளோதான். சீதாதேவியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணினோம், கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு சேவை அது பண்ணணும்னு நினச்சோம். அந்த சேவை மனப்பான்மை இருந்தது கொஞ்சம், அதுதான் காரணமாக இருக்க முடியும். வேற எந்த பௌதிக குணங்களும் உங்களை கவர்ந்தெழுக்க முடியாது. உங்களுக்கு சேவை செய்கிறோம் அப்படிங்கிற மனப்பான்மை மட்டும்தான் கவர்ந்தெழுக்க முடியும். அதுதான் வந்து பத்யாவளி இன்னொன்று ரூப கோஸ்வாமி எழுதியிருக்கார், பத்யாவளி. அதில் சொல்லியிருக்க ஒரு அருமையான ஸ்லோகம், வியாதஸ்யா சரணம் த்ருவஸ்ய ஜவயோ வித்யா கஜேந்திரஸ்ய கோ குப்ஜாய கிம்னு நாம ரூபமதிகம் கிம் தத் சுதாம்னோ தனம் வம்சகோ விதுரஸ்ய யாதவ பதேர் உக்ரஸ்ய கிம் பௌருஷம் பக்தியா துஷ்யதி கேவலம் ந சகுனைர் பக்தி பிரியோ மாதவா. இந்த பத்யாவளியில் ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்லோகம். அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, துருவனுக்கு என்ன மெச்சூரிட்டி இருந்தது, என்ன வயசு, 5 வயசு, ஒரு மெச்சூரிட்டி இல்லை அவருக்கு. கஜேந்திரனுக்கு என்ன பெரிய ஞானம் வந்தது, அவர் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டியாக பண்ணார். வித்யா கஜேந்திரஷ்யகோ, யானை அவர், ஒரு படிப்பும் இல்லை, ஒரு ஸ்கூல்லையும் போல, ஒன்று வேதிக் நாலேஜ் சன்ஸ்கிரிட்லாம் ஒன்றும் தெரியாது பெருசாக. வித்யா கஜேந்திரஷ்யகோ. குப்ஜாய கிம்னு, குப்ஜாக்கு என்ன பியூட்டி இருந்தது, குப்ஜா வந்து ஜஸ்ட் கூனி, ஹஞ்ச் பேக்டு லேடி. குப்ஜாக்கு பெரிய பியூட்டிஃபுல், பெரிய ஒரு அப்சரஸ் எல்லாம் கிடையாது. குப்ஜாக்கு என்ன அழகு இருந்தது. கிம் தத் சுதாமனோ தனம், சுதாமனுக்கு வந்து குச்சேலனுக்கு என்ன சொத்து இருந்தது, கிழிஞ்ச வேட்டி போட்டுட்டு அவர் கெட்டு போன அவளை வச்சுட்டு இருந்தார். அவருக்கு என்ன ஒரு பௌதிக குணம் என்ன இருந்தது, ஒன்றுமே இல்லை. அப்புறம் வம்சக்கோ விதுரஸ்ய யாதவ பதே, விதுரனுக்கு என்ன வம்சம் இருந்தது, பெரிய குட் பேரண்டேஜ் என்ன இருந்தது, சாதாரண ஒரு தாசி புத்திரன், மெய்ட் சர்வெண்ட்டோடைய பையன். விதுரனுக்கு என்ன வம்சத்தில் பிறந்தார், பெரிய வம்சத்துலலாம் பிறக்கல. உக்ரஷிக்கும் பௌருஷம், உக்ரன் வந்து என்ன பெரிய சத்திரியரா, கம்சன் வந்து ஈஸியாக போட்டு ஜெயிலில் போட்டார். அவர் அப்படிப்பட்டவர் என்ன ராஜா, எப்படி சத்திரியர்னு சொல்ல முடியும்? அவருக்கும் எந்த பெரிய பெரிய பலமெல்லாம், உக்ரஷிக்கும் பௌருஷம் என்ன பலம் இருந்தது அவருக்கு.
இந்த மாதிரி பௌதிக குண விஷயங்கள் ஒன்றுமே பகவானை அட்ராக்ட் பண்ண முடியாது. பக்தியா துஷ்யதி கேவலம் நச்சகுணைர் பக்தி பிரியோ மாதவா. எந்த பௌதிக குணங்களும் பகவான் அட்ராக்ட் பண்ண முடியாது. பக்தியா துஷ்யதி கேவலம், பக்தி மட்டும்தான் பகவானை அட்ராக்ட் பண்ண முடியும். பகவானை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு பக்தி மட்டும்தான். அதை தவிர வேறு எந்த விதமான பௌதிக குணங்களும் பகவானை அட்ராக்ட் பண்ண முடியாது. எந்த வித பௌதிக குணங்களும் பகவானை கவர்ந்து இழுக்கிறதுக்கு தேவை கிடையாது அப்படின்னு பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்கு. ஸோ அதனால் நம்ம பக்தி மட்டும்தான் பண்ணணும். ஹரே கிருஷ்ண மந்திரத்தை தினமும் படிக்கணும், பாகவதம் படிக்கணும், பகவத்கீதை படிக்கணும், பக்தருடைய சங்கத்திலே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் பக்தி நம்ம பயிற்சி பண்ண முடியும். பக்தி மட்டும்தான் பகவானுக்கு கவர்ந்து இழுக்க முடியும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. ராமச்சந்திர பகவான் கி, ராமநவமி மகா மகோத்சவ கி, ஸ்ரீல பிரபுபாத கி, ஸ்ரீல குருதேவ் கி, நித்தாய் கௌர பிரேமானந்தே.